எந்த ஒரு முஸ்லிம் அதாவது நன்மையும் தீமையும் சமமாகின்ற அளவுக்கு வருகிறானோ, சமமாகின்ற அளவுக்குண்டா 10 நன்மை 10 தீமை அப்படின்னு அர்த்தம் இல்லை. அல்லாஹ் தஆலாவோட சில 5 நன்மைகள் அதாவது எத்தனையோ தீமைகளுக்கு ஈக்குவலாக என்ன செய்யலாம் இருக்கலாம், அல்லது எத்தனையோ சின்ன சின்ன அதாவது கடுமையான பாவங்கள் எத்தனையோ நன்மைக்கு ஈக்குவலாக என்ன செய்யலாம் இருக்கலாம். எப்படி அல்லாஹ்விடத்தில் சமமாகிவிட்டால் இந்த சமமாகிற நிலை கூட ஒரு மனிதன் தப்புவதற்கான எல்லா விதமான சந்தர்ப்பமும் இருக்கிறது. இதுக்கு அடுத்த கட்டம் 50 பாவம் 51 பாவம் 50 நன்மை என்றிருக்குமே. அதான் ஒரு பாவத்தால் மிகச்சிறுவானே, ஒரு பாவத்தால் அவனுக்கு அதிகம் என்று வந்து விடுமே, இவனுடைய நிலை தான் இந்த இடத்துல என்ன, அதாவது மிகவும் ஆபத்தான நிலை. அல்லாஹு தாலா அவர்களையும் என்ன செய்யலாம் மன்னிக்கலாம், அவர்களையும் அல்லாஹு தாலா என்ன செய்யலாம் மன்னிக்கலாம். ஆனால் அவனுடைய நிலை என்ன, நரகத்துக்குரிய தகுதிக்கு அவன் என்ன செஞ்சுட்டான் அல்லாஹ்வுடைய பார்வையில் நரகத்துக்குரிய, அதாவது அல்லாஹு தாலா அவனை நரகத்தில் போட்டால் அல்லாஹ் நீதியாவே என்ன செய்யறான் போடுறான். மற்றவைகளுக்கு எல்லாம் வாக்களிச்சிட்டான், மற்றவைகளுக்கு அல்லாஹ் தாலா வாக்களிச்சிட்டான். இந்த 50 தாண்டி விட்டால், அதாவது அரைவாசி தாண்டி விட்டால் அது அல்லாஹ்வுடைய அல்லாஹ் என்ன செய்யறான் அந்த ஹக்கை தன்னோட வைத்திருக்கிறான். நான் நினைச்சா என்ன செய்ய அவனை மன்னிக்கலாம், நினைத்தால் என்ன செய்யலாம் நான் அவனை தண்டிக்கலாம் என்கின்ற நிலை சொல்றாங்க. இந்த அடிப்படையில் தான் நிறைய அறிஞர்கள் இந்த செய்திகளை பார்க்குறாங்க. சிலர் அதனுடைய நன்மையை பார்க்குறாங்க, ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அந்த நன்மை இல்லை, அந்த செயலை யாரு அந்த இடத்துல செஞ்சிருந்தாலும் அது கிடைக்கும்ன்றாங்க. எது 50 விதமான பாவம் செஞ்சுக்கிற ஒரு மனிதர் போறார், ஒரு விபச்சாரி போறா, அவன் என்ன செய்யறான், அதாவது ஒரு 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 பாவி போறாரு, அவர் வந்து ஒரு நாய்க்கு என்ன செய்யறாரு கிணத்துல இருந்து தண்ணீர் எடுத்து கொடுக்கிறார், கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்கிறார். அல்லாஹ் தஆலா அதன் காரணமாக அவரை மன்னித்தான் என்று வருது. இவர்களை பத்தி இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாருன்னா 50 வீத பாவம் அவர் என்ன செய்திருக்கிறார், 50 விதமான நன்மையும் செய்திருக்கிறார். இந்த ஒரு நன்மை தான் அவரை என்ன செய்யுது, அந்த பாவங்களை விட கூடுதலான ஒரு நன்மையாக என்ன செஞ்சிருது மாற்றி விடுகிறது. இந்த மாதிரியான செய்திகள் இருக்க நம்ம படிச்சுக்கிறோமே. வீதியில போற நேரத்தில் அதாவது ஒரு தடையாக இருந்த ஒரு கிளையை எடுத்து போட்டதுனால ஒருத்தர் என்ன செஞ்சாரு சொர்க்கம் நுழைந்தார் அப்படின்னு வருது. இதை பல அறிஞர்கள் வந்து இப்னு ஹஸம் போன்ற அறிஞர்கள் வந்து அந்த செயலுக்கான சிறப்பாக இது என்ன செய்யல சொல்லப்படல. சின்ன நன்மையை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது அற்பமாக பார்க்க கூடாது. காரணம் நமது அந்த 50 அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற நன்மையாக என்ன செய்யலாம் இருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் அது சொல்லப்பட்டது. அதாவது வீதியில் கிளையை அகற்றுதல் என்பதற்கான சிறப்பாக என்ன செய்யல, அது சிறப்பு. ஆனா அதுக்காக மாத்திரம் என்ன செய்யல அது சொல்லப்படல். எந்த நன்மையாக இருந்தாலும் உங்களுடைய தீமைக்கு அடுத்த கட்டமாக அதை சேர்க்க முடியுமா என்று அதை என்ன செய்யுங்க. எந்த அதாவது வலா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நன்மையில் எந்த ஒன்றையும் நீங்கள் தரம் குறைந்ததாக பார்க்க வேண்டாம். ஹதீஸ்